1320 படிக்கட்டுகளை ஏறி பசுமாடு கொடுக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் முருகப்பெருமானுக்கு பூஜைகளும் புனஸ்காரங்களும் நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க நம்பவே இல்லைனாலும் கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது சென்னிமலை முருகன் கோவில்ல தான் இந்த அதிசயம் நடக்குது. 1984ஆம் ஆண்டு ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட 1320 படிக்கட்டுகளை ஏறி 2 பசுமாடுகள் சென்னிமலை முருகன் கோவிலுக்கு போயிருக்கு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருடங்களா இந்த விஷயத்த தொடர்ந்து சென்னிமலை முருகன் கோவில்ல நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்குன்னு நிறைய தனித்துவங்களும் இருக்கு, சிறப்பு அம்சங்களும் இருக்கு. அதுல மிகவே முக்கியமாக பார்க்கப்படுறது அப்படின்னா, உலகத்திலேயே முதல் முறையா இங்கதான் கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றமுமே பண்ணியிருந்தாங்க. முக்கியமா இந்த கோவில்ல முருகர் நேரடியா செவ்வாய் கிரகத்தை பார்க்கறதுனால இந்த கோவில சுத்தி எந்த காகங்களுமே பறக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கேள்விப்பட முடியுது. இங்க முருகருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய தயிருமே புளிக்காதான். இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு நிறைய தனித்துவங்களும் சிறப்பம்சங்களும் இருக்கு. முக்கியமா திருமண தடை இருக்கு, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், தொழில நான் ஒரு பெரிய உச்சத்தை தொடணும், கல்வி ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த கோவில்ல ஒரு சிறந்த தீர்வுமே இருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமா ஈரோட்ல இருந்து வெறும் 30 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த சென்னிமலை முருகன் கோவிலுக்கு நீங்களும் போயிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த மாதிரி தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை பார்க்க ஆதன ஆன்மீகம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.